புதுச்சேரியில் உள்ள பிரபல தொழிற்சாலையில் வருமான வரித்துறையினர் சோதனையிட்டு வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் ரஹ்மான் இணைகிறார். அவருடன் பேசலாம். ரஹ்மான், எதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனை நடந்துட்டு இருக்கு? முதற்கட்ட தகவல் என்ன? ஆனந்தி, புதுச்சேரியில் பிரபல தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையானது ஒதியம்பட்டில் இருக்கின்றது. இந்த தொழிற்சாலைக்கு சொந்தமான தொழிற்சாலைகள் சென்னை, பெங்களூர், மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த தொழிற்சாலையில் தயாரிக்கக்கூடிய பிரபல தோல் பொருட்கள், அதாவது பேக், காலணிகள், பர்ஸ் உள்ளிட்ட பல்வேறு விதமான விலை உயர்ந்த பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் புதுச்சேரியுடைய பிரதான வணிக வளாகம் நிறைந்த நேரு வீதி, மிஷன் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய கடைகளில் இன்று அதிகாலை வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர சோதனை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த கடைகளுக்கு கடைகளுடைய பல்வேறு கிளை நிறுவனங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களிலும் விற்பனை கடைகளாக இருக்கின்றது. ஆகவே இதுபோன்ற அதிக விற்பனை செய்யக்கூடிய இந்த கடைகளிலே வரி ஏய்ப்பு புகார் இருந்ததன் காரணமாக இன்று காலையிலிருந்து, அதாவது நாம் இருக்கக்கூடிய மிஷன் சாலை, நேரு வீதி மற்றும் இந்த தொழிற்சாலை இயங்கக்கூடிய ஒதியம்பட்டு, அரியாங்குப்பம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளிலும், மேலும் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பிரபல நட்சத்திர விடுதியிலும் அதிகாரிகள் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையிட்டு வருகின்றார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த அனைத்து நிறுவனங்களுமே மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த நிறுவனங்களில் அதிகமாக புதுச்சேரிக்கு வரக்கூடிய வெளிநாட்டினர் மற்றும் வெளிமாநில சுற்றுலாவினர் தான் அதிக அளவு இங்கு பொருட்கள் வாங்குவது வழக்கம். ஆகவே இந்த நிறுவனம் நாடு முழுவதுமே ஒரு பிரபல நிறுவனமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த நிறுவனத்தில் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுக்கு குறித்தான விபரம் மற்றும் விற்பனை தொடர்பான ஜிஎஸ்டி உள்ளிட்டவைகள் சரியாக காட்டப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுதியிருக்கின்றது. இதன் காரணமாக இதனுடைய முறையான வருமான வரி அவர்களுக்கு தாக்கல் செய்யவில்லை என்ற புகார் தெரிந்திருக்கிறது. அந்த வகையிலே வருமான வரி ஏய்ப்பு காரணமாக கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகின்றது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான்.